ராஜேஷும் சுந்தரியும் நான் புருஷன் பொண்டாட்டியா பார்த்தேன். ஒரு பொண்டாட்டி தன் புருஷனை பார்க்க கூடாத அசிங்கமான நிலைமையில பார்த்தேன். என்னடி சொல்ற? சத்தியமா சொல்றேங்க, நான் நொறுங்கி போயிட்டேன் தெரியுமா? அதுல கொடுமை என்ன தெரியுமா? நான் பார்த்ததுக்கு அப்புறம் அந்த ராஜேஷ் எந்த தப்புமே பண்ணாத மாதிரி மனசுல எந்த ஒரு குறுகுறுப்பும் இல்லாம என்ன தின்னதுதாங்க என்னால தாங்கவே முடியல. ஆனா சுந்தரி நல்லவ, என்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்டா. ஆனா அவங்க வீட்டுல அவளுக்கு வேற ஒரு மாப்பிள்ளை பார்த்தாங்க. அதை ஏத்துக்க முடியாம அவ தற்கொலை முயற்சி பண்ணா. அக்கா, அவளோட தற்கொலை முயற்சியை விட அதுக்கு அவ சொன்ன காரணம் தான் என்ன உலுக்கிடுச்சு. உனக்கு பண்ண துரோகத்தை என்னால் தாங்க முடியல, இதோட கட்டிக்கு போறேன்னு ஏமாத்தி துரோகம் பண்ண எனக்கு பிடிக்கலன்னு சொன்னா. நான் ஆடி போயிட்டேன்க்கா. நான் எவ்வளவோ சொல்லியும் அவ இன்னொரு மாப்பிளைய கட்டிக்க மாட்டேன்னு சொல்லிட்டா. அப்படி கட்டி வச்சாலும் நான் செத்து போயிடுவேன்னு சொன்னா. அவ சொன்னதை செய்வான்னு என்னால புரிஞ்சுக்க முடிஞ்சதுக்கா. தப்பு பண்ணது ராஜேஷும் சுந்தரியும் தான். ஆனா அந்த தப்பு நடக்க காரணமா இருந்தது நான் தானேக்கா. நான் ஒரு சரியான மனைவியா இருந்திருந்தா இதெல்லாம் நிச்சயமா நடந்திருக்காது தானே. அடிப்படையான தப்பா பண்ணவன் நான். அதுக்கு சுந்தரி பலியாகிறது என்னக்கா நியாயம்? ஒருவேளை அவ ஏதாவது பண்ணிக்கிட்டா அதுக்கப்புறம் என் மனசாட்சி என்ன கொன்னுடாதா? காலம் பூரா அந்த ஊர்த்தால தாங்கிக்கிட்டு என்னால வாழ முடியுமா? முடியாதுக்கா. எனக்கும் என் புருஷனுக்கும் உள்ள இடைவெளியில பாவம் அந்த பொண்ணு சிக்கிக்கிட்டா. அவளை பலி கொடுக்க நான் விரும்பல. அதனால அவளை வாழ வைக்க முடிவு பண்ண. என் வாழ்க்கைய பங்கு போட்டு தரது மட்டும்தான் அதுக்கான ஒரே வழி. அது மூலமா தான் ஏன் தப்பு சரியாகும். அவ கழுத்துல தாலிய கட்டினாதான் என் புருஷன் பண்ண தப்பு சரியாகும். வேற எந்த வழியும் எனக்கு தெரியலக்கா. நீயே சொல்லுக்கா, நான் பண்ணது தப்பா? நான் உன் தங்கச்சி, உன்னோட நேர்மையில கொஞ்சமாவது எனக்கு இருக்க வேண்டாமா? ஆர்த்தி, உன்னை என்னால புரிஞ்சுக்க முடியுது. உன் இடத்துல நான் இருந்திருந்தாலும் இப்படிதான் பண்ணிருப்பேன். ஆனா இது மத்தவங்களுக்கு புரியாது ஆர்த்தி, மத்தவங்களுக்கு புரியவே புரியாது. மத்தவங்களை விடுக்கா, என் மனசாட்சிக்கு தெரியும் நான் என்ன மாதிரி ஒரு பொண்ணு அவ சாவில இருந்து காப்பாத்திருக்கேன்கா. சரி, இனிமே நீ என்ன பண்ண போற? எங்க இருக்க போற? நான் அந்த வீட்டுல தான் இருக்க போறேன். நான் அவரோட பொண்டாட்டி தான். நான் ஒன்னும் அந்த பந்தத்தை முறிச்சிடலையே. என்ன பேசுற ஆர்த்தி? ஏற்கனவே உன் மேல அவங்க கோவமா இருக்காங்க. இப்ப அந்த கோவம் இன்னும் அதிகமா இருக்கும்.
உன்னால எப்படி அவங்களோட எரிச்சலுக்கும் வெறுப்புக்கும் நடுவுல வாழ முடியும்? உன்னை அவங்க தொடர்ந்து வேதனைப்படுத்திக்கிட்டே தான் இருப்பாங்க ஆர்த்தி. பரவாயில்லக்கா, நான் சரியான விதத்துல நடந்துக்காம அங்க இருக்கவங்க எல்லாருக்கும் எவ்வளவோ மன கஷ்டத்தை கொடுத்துருக்கேன். அதெல்லாம் அவங்க தாங்கிக்கலையா? அதே மாதிரி இப்ப நானும் அவங்க தர கஷ்டத்தெல்லாம் தாங்கிக்க வேண்டிதான். என்னக்கா அப்படி பாக்குற? இவனடா எப்படி பேசுறான்னு ஆச்சரியப்படுறியா? அக்கா, என்னோட கல்யாணத்துல நான் அவசரமான முடிவெடுத்தேன். அந்த முடிவுனால நீங்க எல்லாரும் கஷ்டத்தை அனுபவிச்சீங்க. இப்ப நான் எடுத்திருக்கிறதும் அதே மாதிரி இன்னொரு அவசரமான முடிவுதான். ஆனா அதனால கஷ்டப்பட போறது நான் தான்க்கா. நான் அப்ப எடுத்த முடிவுக்கும் இப்ப எடுத்திருக்க முடிவுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குக்கா. அப்போ நீ என்ன அங்கேயே வாழ சொன்ன, அது நான் அரை மனசோட தான் ஏத்துக்கிட்டேன். ஆனா இப்போ என் வாழ்க்கைய பங்கு போடுறத மனப்பூர்வமா ஏத்துக்கிட்டு இருக்கேன்க்கா. இத நான் அம்மா கிட்ட சொல்ல போனேன். என்னை பேசவே விடாம வெளியே போன்னு துரத்திட்டாங்க. அக்கா, உனக்கும் அம்மாக்கும் கெட்ட பேர் வர மாதிரி நான் எதுவுமே பண்ண மாட்டேன். நான் அந்த வீட்டுக்கு ஒரு நல்ல மருமகளா வாழ போறேன். ஆர்த்தி, நீ பண்ண காரியத்தை பக்கத்து வீட்டு பொண்ணோ இல்ல முகம் தெரியாத யாரோ ஒருத்தர் பண்ணியிருந்தா நான் கைத்தட்டி பாராட்டியிருப்பேன். ஆனா நீ என்னோட தங்கச்சியாச்சே. ஒரு பக்கம் எனக்கு பெருமையா இருந்தாலும் இன்னொரு பக்கம் எனக்கு வருத்தமா தான் இருக்கு. எப்படியோ கண்ணை கசக்கிக்கிட்டு நிக்கிற அந்த குழந்தை ஆர்த்தி இல்லை. இப்ப நீ ரொம்ப தெளிவா இருக்க. இப்ப நான் சொல்லி நீ தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லை. வா போலாம். எங்கக்கா? உன் வீட்டுக்கு தான். வா போலாம். போயிட்டு வரேங்க. வரேங்க. ஓகே பை. வரேம்மா. வாம்மா. ஏன் பவுன அண்ணே, ஒரே குழப்பமா இருக்கியா? என்னண்ணே? இந்த பொம்பளைங்க எதுக்கு மயங்குவாங்க? அண்ணே, சும்மாவா சொன்னாங்க பெரியவங்க பொம்பளைங்க மனசு சமுத்திரம் மாதிரின்னு? அட போயா, உங்களை மாதிரி ஆளுங்கள்ட்ட இதான் என் பிரச்சனையே. ஏன் அந்த இத்து போன பழமொழியே பேசிட்டு இருக்கிறீங்க? மனசுக்கு தெம்பு வர்ற மாதிரி ஏதாவது சொல்லியா? அண்ணே, நீங்களும் பல விதத்துல ஒத்தாசை பண்ணி பார்த்துட்டீங்க. ஆமாயா, பணம் கொடுத்தும் ஹெல்ப் பண்ணியாச்சு, அவங்களுக்கு ஆதரவா அடித்தடியிலும் இறங்கியாச்சு. பல முறை அவங்க கிட்ட நீங்க எனக்கு ரொம்ப முக்கியமானவங்க, நெருக்கமானவங்க அப்படி இப்படின்னு அளந்து விட்டாச்சு. ஆனா ஆனா எந்த பக்கம் வேகலையேண்ணே. அட கூறுகட்ட பவுனு, அதான் எனக்கு தெரியுமேயா. நீ தானே பல முறை அப்படி இப்படின்னு கதை விட்டு என்னை ஏத்தி விட்ட. நானா? பின்ன மேடம் உங்களை பார்க்குற பார்வையில் ஒரு நெருக்கம் தெரியுது, ஒரு அக்கறை தெரியுது, அப்படி இப்படின்னு அள்ளி விட்ட. யோ, அன்னைக்கு அவங்க ஆஃபீஸில் தொல்காப்பியன் சட்டையை பிடிச்சப்போ மேடம் கண்ணில் கோபம் தெரிஞ்சிச்சு, உடம்பப்பட்டவன் மேலே கை வச்சது மாதிரி மேடம் கண்ணில் தீப்பொறி பறந்துச்சுலாம் சொன்னேன். சொன்னது வாஸ்தவம் தானே. அப்போ அவங்க அந்த மாதிரி இருந்ததும் வாஸ்தவம் தான். என்னமோ போயா. ஆமா, மேடத்தை விட்டு அந்த தொல்காப்பியனும் பிரிஞ்சு போயிட்டான். இருந்தாலும் மேடம் என்ன சட்டை கூட பண்ண மாட்டேன்றாங்களே, ஒரு டைப்பாவே இருக்கிறாங்களே. அவங்கள மடக்கிறதுக்கு நான் என்னதாயா பண்றது? யோசிங்கண்ணே, நல்லா யோசிங்க. ஏதாவது ஒரு வழி கிடைக்காமையா போயிடும். அட என்னத்தையே வழி கிடைக்க போகுது? எல்லா விதத்துலையும் தான் ட்ரை பண்ணியாச்சே. இனி எந்த வழியில் அவங்கள போய் மடக்கிறது ஒண்ணுமே புரியலையே. ஒரு ஐடியாவும் கிடைக்க மாட்டேங்குது. அம்மா, கொஞ்சம் பால் குடிமா. யோ பவுன,
இங்க வா. அண்ணே பிடிச்சிட்டேன், ஒரு நல்ல ஐடியாவை பிடிச்சிட்டேன். என்னண்ணே? அங்க பாரு, நல்ல புள்ளல இந்த பாலக்குடிமா. மேடத்துக்கு நம்ம குழந்தைன்னா பிடிக்கும்ல. ஆமாண்ணே ஆமாண்ணே. அதுலயும் தாயில்லா புள்ளங்கிறதுனால நம்ம குழந்தை மேல ஒரு தனி பிரியம் வச்சிருக்கிறாங்க. இனி நமக்கு இதுதான் துருப்பு செட்டு. எப்படி? சூப்பர்ண்ணே. அதான். அம்மாடி இத பாருமா, பாலக்குடிமா நல்ல புள்ளல சொன்னா கேப்ப இல்ல. ராஜாத்தி குடிச்சிடுறா. யோ சமையல ஆ, குடுக்கறவங்க கொடுத்தாதான் அவ குடிப்பா. நீ எல்லாம் கொடுத்தா அவ குடிக்க மாட்டா. புரியுதா? ஆ. டேய் செல்லம், பயப்படாதடா. தா சீக்கிரமே உனக்கு ஒரு சித்தி வந்துருவாங்க. உன்னை நல்லா கவனிச்சுக்குவாங்க. புரியுதா? ஏய் டேய், பயப்படக்கூடாது. அப்பாடா, பயப்படாத. டேய் நில்லடி. ஏ ஆர்த்தி, எதுக்கடி இங்க வந்த? மறுபடியும் இந்த வீட்டுக்குள்ள நுழைய உனக்கு கூச்சமா இல்ல? என்னம்மா நீங்க பேசுறீங்க? இந்த வீட்டுக்குள்ள நுழைய அவ எதுக்காக கூச்ச பண்ணும்? நீ எதுக்குமா அவளை இப்ப இங்க கூட்டிட்டு வந்த? அவளை வேற எங்க கூட்டிட்டு போறது? இதுதானே அவ வீடு. அவ வீடு இதுன்னு சொல்ற உரிமைய அவ எப்பவோ இழந்துட்டா. புருஷன் கூட இருந்து வாழாம இன்னொருத்தைய கல்யாணம் பண்ணி வச்சுட்டு தான் தப்பிக்கணும்னு எப்ப அவ நினைச்சாலோ அப்பவே அவ அந்த உரிமையை இழந்துட்டா. அத்தை, இப்ப நீங்க ஏன் டென்ஷன் ஆறீங்க? ஏதாவது மறந்து வச்சுட்டு போன சீதனத்தை எடுத்துட்டு போக வந்திருக்காங்களோ என்னமோ. இந்த மகராசிக்கு 50 பவுன் நகை போட்டு சீதனம் கொடுத்து கட்டி வச்ச மாதிரில ரைட் ராயலா பேசுறீங்க. நீ பேசாத, நீ பேசாத. இங்க நடந்த எல்லாத்துக்கும் நீதான் காரணம். ராஜேஷ்க்கு கல்யாணம் ஆகி பொண்டாட்டி வந்ததுக்கு அப்புறமும் இவன் தான் உன் புருஷன்னு உன் தங்கச்சி கிட்ட சொல்லிட்டு இருந்தியாமே. அதுக்கு திட்டம் போட்டே உன் தங்கச்சி இந்த வீட்டுல தங்க வச்சவதானே நீ. பேசாத, உனக்கு பேசுறதுக்கு எந்த யோகியதையும் கிடையாது. ராஜேஷ் இங்க வா. தோ உங்க அருமை புள்ள. இவன் என் தங்கச்சி எப்படி கல்யாணம் பண்ணிக்கிட்டா ஞாபகம் இருக்கா? பணக்காரன் அப்படி இப்படின்னு போய் சொல்லி கல்யாணம் பண்ணிக்க போற விவரத்தை சொல்லாம ஏமாத்தி கூட்டிட்டு போய் நாடகமாடி கல்யாணம் பண்ணிக்கிட்டவன் இவன். இவன் பண்ண காரியத்தால என் ஆனந்தியோட கல்யாணம் நின்னு போய் இன்னை வரைக்கும் அவளோட வாழ்க்கை குழப்பத்துல தான் இருக்கு. அன்னைக்கு இதெல்லாம் பார்த்து எங்க அம்மாவுக்கு உடம்பு எவ்வளவு சீரியஸா போயிடுச்சு மறந்துட்டீங்களா? மறக்கலம்மா. அந்த ஒரு காரணத்துக்காக தான் ஏன் புள்ள தப்பு பண்ணிட்டானேன்னு ஓ தங்கச்சி பண்ணதெல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு அவளை இந்த வீட்டுல வச்சிருந்தோம். ஆனா பொறுமைக்கு ஒரு எல்லை இருக்குல்ல. அதுக்காக உங்க மகன் பண்ண தப்ப மன்னிக்க தயாரா இல்லாம தாலிய கழட்டி எரிஞ்சிட்டு வரேன்னு சொன்ன ஆர்த்திய நான் தான் தடுத்து நிறுத்தி இங்க அனுப்பி வச்சேன். இத்தனை நாள் பொறுமையா இருந்துட்டு எல்லாத்தையும் கெடுத்துட்டீங்க. இப்போ உங்க பையன் பண்ணிருக்கிறது தப்புன்னு தோணலையா? அசிங்கம் இல்ல இதெல்லாம்? அவனை எத்தனை நாள் தான் பொறுமையா இருப்பான்? அவன் ஆம்பளை இல்லையா? அவனுக்கும் ஆசாபாசம் இருக்கும்ல. ஆசா பாசங்கள் உணர்வு எல்லாம் பொம்பளைங்களுக்கும் இருக்குமா? ஆனா என் தங்கச்சி படிப்பை மனசுல வச்சுக்கிட்டு கட்டுப்பாடோட இருந்தா. அந்த பொறுமை உங்க பையன் கிட்ட இல்லையே. இப்ப ஆர்த்தி பண்ணது என்ன? உங்க புள்ள பண்ண பாவத்துக்கு பிராயச்சித்தம். அது தப்புன்னு சொல்றீங்களா? ஏமா, இந்த வீட்டுல எத்தனை பெரியவங்க இருக்கும்? எதுவா இருந்தாலும் எங்க கிட்ட சொல்லிருக்கலாம்ல. எடுத்தேன் கவுத்தேனா எப்படிமா? சொல்லிருந்தா என்ன பண்ணிருப்பீங்க? இந்த சுந்தரிய பார்த்த மாப்பிளைக்கு கட்டி வச்சிருப்பீங்களா? ஆமா, அதத்தான் செய்வோம். நல்லா இருக்கு. அப்படி நடந்திருந்தா இந்த சுந்தரி தற்கொலை பண்ணிட்டு செத்துருப்பா. உங்க புள்ள இந்நேரம் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்திருப்பாரு. அதெல்லாம் நடந்துடக்கூடாதுன்னு தான் ஆர்த்தி இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்தா. அது தப்புன்னு சொல்றீங்களா? ஒரு பொண்ணோட உயிரையும் இந்த வீட்டோட மானத்தையும் அவ காப்பாத்திருக்கா.
இப்ப கூட நான் ஆர்த்தி கூட்டிட்டு போறதுக்கு ரெடியா இருக்கேன். ஆனா அவதான் என் கூட வர்றதுக்கு விரும்பல. இதுதான் அவ வீடு. இந்த வீட்டு மருமகளா தான் இருக்கணும்னு அவ விரும்புறா. இதென்ன கூத்தும் குடும்பமா இருக்கு? இவ இந்த வீட்டுக்கு மருமகளா இருக்கணும்னா அப்புறம் அதுக்கு ஏன் தங்கச்சியை பிடிச்சி கட்டி வச்சா? வேற வழியே இல்ல. அப்படி பண்ணலனா நீங்க யாருமே இங்க நிம்மதியா இருக்க முடியாது. புரிஞ்சுக்கிட்டீங்களா? அது எப்படி? பொண்டாட்டின்னு என் தங்கச்சி இந்த வீட்ல இருக்கும்போது இவ எப்படி இந்த வீட்ல இருக்க முடியும்? ஏன் இருக்க கூடாது? என் தங்கச்சி இந்த வீட்டு மருமகளா இருக்கும்போது நீ உன் தங்கச்சி கூட்டிட்டு வந்து இங்க வைக்கல? ராஜேஷ் தான் உன் புருஷன்னு சுந்தரியோட மனசுல நீ ஆசை வளர்க்கல? அது சரினா இதுவும் சரிதான். எல்லாத்துக்கும் காரணமா இருந்துட்டு இப்ப வாய்க்கிழியே பேசுறியா? இப்ப நீ என்ன சொல்ல வர? ஆர்த்தி இந்த வீட்ல தான் இருப்பா. ஏன்னா அவ ராஜேஷோட முதல் மனைவி. அதெல்லாம் சரிப்பட்டு வராது. இவ தானே என் தங்கச்சியை கட்டி வச்சா. என் தங்கச்சி தான் இனிமே ராஜேஷ்க்கு பொண்டாட்டி. உன் தங்கச்சியை தாலியை கழட்டி கொடுத்துட்டு போ சொல்லு. அக்கா, ஏய் சுமாரடி. ஏய் இத நீ சொல்லாத. கட்டின புருஷனோ மாமியாரோ மாமனாரோ சொல்லட்டும். பாக்குறேன் சொல்றாங்களான்னு. சொல்லுங்க பாப்போம். ஏய் சொல்லுடா. சரி, இந்த குடும்ப கௌரவத்தை காப்பாத்துனதுக்காக இதுதான் பரிசுன்னா அப்படியே நடக்கட்டும். ஆர்த்தி, அந்த தாலியை கழட்டி கொடுத்துட்டு வா, போலாம். அக்கா முன்னாடி நீ போலீஸ் ஸ்டேஷன்ல தாலியை கழட்டும் போது நான் தான் உன்னை வேண்டான்னு சொல்லி தடுத்தேன். ஆனா இப்ப நானே சொல்றேன், அதை கழட்டி கொடுத்துட்டு வா, போலாம்.